வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதில் எந்த செட் ஆஃப் நம்பர் வந்து ஆட் மேன் அவுட், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்க, 32 36 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9. 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 9 4s are 36. உங்களுக்கு இந்த நம்பர் வந்துடும். இப்போ பி ஆப்ஷன் பாருங்க. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 25. இந்த நம்பர் வந்துருச்சு. இப்போ சி ஆப்ஷன் பாருங்கள், 17 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 49. ஸோ 49 வந்துருச்சு. இந்த 3 ஆப்ஷனில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸும் ஒரே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. லாஜிக் கிளியராக இருக்குல்ல? இப்போ டி ஆப்ஷன் பாருங்கள், 24 64. ஸோ 24னா ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 2. ஸ்கொயர் பண்ணுங்க 4. நெக்ஸ்ட்டு 4 இருக்கா? அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 16 64. ஓகே, இந்த நம்பர் வந்துருச்சு. ஸோ ஏபிசிடி 4 ஆப்ஷன்ஸில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸும் ஒரே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இ ஆப்ஷன் பாருங்கள், 68 17 இருக்குது. 6 ஸ்கொயர் பண்ணாவே 36. 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 64. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஆன்சர் வந்து அரௌண்ட் 1800 மேலே போகுது. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் இல இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஆட் மேன் அவுட். லாஜிக் கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.